இயக்குனர்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு கலட்டி விட்ட நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை தான். லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சோனியா அகர்வால், செல்வராகவன். டைரக்டர் செல்வராகவன் நடிகர் சோனியா அகர்வால காதல் கொண்டேன் படத்தின் மூலமா தான் தமிழ் சினிமால அறிமுகப்படுத்துறாரு. அதுக்கப்புறமா 7G ரெயின்போ காலனி, புதுப்பேட்டை இந்த ரெண்டு படத்துல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஒர்க் பண்ணாங்க. இந்த டைம்ல தான் இவங்களுக்குள்ள முதலா காதல் மலர்ந்திருக்கு. சரி, இதை அப்படியே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு உடனே கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா கொஞ்ச காலத்திலேயே ரெண்டு பேருக்கும் செட் ஆகாம செல்வராகவனோட கொடுமையெல்லாம் சோனியா அகர்வால தாங்கிக்க முடியாம செல்வராகவனை டைவர்ஸ் பண்றாங்க. செல்வராகவனாலையும் ஒரு ஈடு கொடுக்க முடியாம ஓகே டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் அபிஷியலா பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமா தான் செல்வராகவன் கீதாஞ்சலி அப்படின்றவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அமலாபால், ஏஎல் விஜய். இயக்குனர் ஏஎல் விஜய் இயக்கத்துல அமலாபால் தெய்வ திருமகள் அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல தான் இவங்களுக்குள்ள காதல் மலர்ந்திருக்கு. அப்படியே கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. எப்படி கொஞ்ச காலத்திலே இவங்களுக்குள்ள லவ் வந்துச்சோ அதே மாதிரியே கல்யாணத்துக்கு அப்புறமா கொஞ்ச காலத்திலே இவங்களுக்குள்ள சண்டை வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறமா இது செட் ஆகாது அப்படின்னு டைவர்ஸும் வாங்கிக்கிட்டாங்க. இதுக்கு முக்கிய காரணமே தனுஷ் தான் அப்படின்லாம் அந்த டைம்ல நிறைய டாக் வந்துருந்துச்சு. இப்பவுமே இதுக்கு காரணம் தனுஷ் தான் சொல்றாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. பட் இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஏஎல் விஜய்க்கு பிடிக்காத நிறைய கேரக்டரை அமலாபால் நிறைய படங்கள்ல எடுத்து நடிச்சிட்டு இருந்தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஏஎல் விஜய் சண்டை போட தான் இது செட் ஆகாம பிரிஞ்சிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரேவதி, சுரேஷ் மேனன். 80s கிட்ஸோட ஒரு ஃபேவரட்டான ஹீரோயின் அப்படின்னா கண்டிப்பா நடிகை ரேவதி தான். அந்த டைம்ல இவங்களோட அழகுக்கு ஈடு கொடுக்க யாருமே கிடையாது. ஒரு உமன் சப்ஜெக்ட் அப்படின்னா அதை கண்டிப்பா இவங்க எடுத்து தைரியமா நடிச்சு கொடுப்பாங்க. அதே சமயம் அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிரும். புதிய முகம் அப்படின்ற படத்துல நடிக்கும் போதுதான் சுரேஷ் மேனனை இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா செட் ஆகாம டைவர்ஸ் வாங்கிக்கிறாங்க. டைவர்ஸ்க்கு அப்புறமா குறுகிய காலத்திலேயே சுரேஷ் மேனனோட தம்பியை இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ரேவதிக்கு அவங்க தம்பி கூடயும் செட் ஆகாம இனிமே இந்த குடும்பமே எனக்கு வேணாண்டா அப்படின்னு மொத்தமா தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சீதா, பார்த்திபன். புதிய பாதை அப்படின்ற படத்துல நடிக்கும் போதுதான் டைரக்டரான பார்த்திபனுக்கும் சீதாக்கும் முதலா காதல் மலர்ந்திருக்கு. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணது அவங்க வீட்டுக்கு சுத்தமா பிடிக்கலனாலுமே எப்படியோ ஒரு கட்டத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆரம்பத்துல ரொம்ப நல்லா தான் வாழ்ந்திருக்காங்க. இப்பவுமே பார்த்திபனோட இன்டர்வியூ எல்லாம் பார்த்தா தெரியும், பார்த்திபனுக்கு சீதா அப்படின்னா அவ்வளவு உயிர். அந்த அளவுக்கு பாசத்தை வச்சுட்டு எப்படி பிரிஞ்சாங்கன்னு தெரியல. ஒரு சில காலங்கள்லயே இவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறமா சீதா தனியா தான் இருந்திருக்காங்க. அந்த டைம்ல தான் சினிமாவை விட்டுக்கிட்டு சின்ன திரையில வேலன் அப்படின்ற ஒரு சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க சீதா. அப்ப சின்ன திரை நடிகரான சதீஷ் கூட காதல் ஏற்பட்டதுனால சதீஷ ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா பார்த்திபன் இன்னைக்கு வரைக்குமே தனியா தான் இருக்காரு. சீதாக்கு ரெண்டாவது கல்யாணமும் கை கூடல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சதீஷ் கூடயும் சில பிரச்சனைகள் காரணமா ரெண்டாவதும் அவங்க டைவர்ஸ் வாங்கிக்கிட்டாங்க. இப்போ சீதா யாருமே வேணாம் அப்படின்னு தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராதிகா, பிரதாப் போத்தன். 1985ஆம் ஆண்டு டைரக்டர் மற்றும் நடிகர் பிரதாப் போத்தன் இயக்கிய மீண்டும் ஒரு காதல் கதை அப்படின்ற படத்தை ராதிகா தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம்ல தான் இவங்களுக்குள்ள ஒரு காதல் ஏற்பட்டு அதே வருஷத்துல இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா கல்யாணமான ஒரே வருஷத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சுட்டாங்க. பொதுவா ஒரு ஹீரோயின் சினிமாவுல எவ்வளவு பெரிய உச்சத்தை அடைஞ்சாலுமே அவங்களோட பெர்சனல் லைஃப்னு வரும்போது கண்டிப்பா ஏதோ ஒரு அடி வாங்கியிருக்காங்க. ஹீரோயின்ஸ்க்கு இந்த மாதிரி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா டைவர்ஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.